மரம் என்ற தலைப்பில் நம்மளோடு நாம் பேச வருவோம். இன்னைக்கு மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனங்களை வாசிக்கும். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. 44 அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சிச் செடியில் திராட்சப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மரமானது கெட்ட கனி கொடுக்காது. நல்ல மனுஷன் கெட்ட காரியங்களை செய்ய மாட்டான். கெட்ட மனுஷன் நல்ல காரியங்களை செய்ய மாட்டான். கெட்ட மரத்தை என்ன பேசுவான்? கெட்ட வார்த்தை பேசுவான். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். அந்த மரங்களுடைய கனியினாலே அறியப்படும். ஒரு மனுஷனுடைய கேரக்டர், மரம் என்பது மனுஷனுடைய அந்த கேரக்டரை ஒப்புமைப்படுத்துகிறது. நல்ல மனுஷன் கர்த்தருக்கு நல்லவனாய் வாழ்வான், கெட்ட மனுஷன் கெட்டவனா பிசாசுக்கென்று ஓடிக்கொண்டிருப்பான். நல்ல மனுஷன் நல்ல கனிகளை கொடுப்பான். நல்ல மனுஷி ஆவின் கனிகள் இருக்குது வேதத்துல. எப்படியா நான் கனி கொடுக்க முடியும்? ஆவின் கனிகள் கலாத்திர 5:22, 23, 9 ஆவின் கனிகள் 9 உண்டு. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம். சிலருக்கு பாருங்க அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அப்போ கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறவன் முகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இல்லையா? சிரிச்சு சந்தோஷம். நம்ம பாக்குறவங்க நம்ம சிரிச்சு சந்தோஷம் இருக்கு பார்த்தா வரும். ஓஹோ, இந்த சௌகரி எதுக்கு சிரிக்கிறாங்க, சௌகரி அன்பானவங்களோ கேட்டு நம்மளோட பேச வருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு புன்னகை பூத்திட்டா என்ன? ஆவின் கனி உள்ளவன், நிறைவு உள்ளவன் ஒரு சிரிப்பான், சந்தோஷம் இருக்கும். அது பேர் என்ன இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம். சண்டை போட்டுட்டே இருப்பான். கத்திர பிள்ளைகள் சண்டை போட்டா சரி போட்டு போயிடும், சமாதானம் பண்ணுவாங்க. அப்போ அடுத்து நீடிய பொறுமை. பொறுமை இருக்கா? புருஷன் ஒன்னா சொன்னா 9 சொல்றீங்களா? மனைவி ஒன்னா சொன்னா 9 சொல்றீங்களா? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடம். ஹல்லேலூயா. அப்போ இந்த கனி காக்கிற மனுஷனா இருக்கணும். இந்த கனி உள்ள மனுஷன் பார்த்தா தெரியும். சீசல் ஆண்டவர் கேட்டான், ஆண்டவரே நாங்க எப்படி பார்த்து தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா? எப்படி ஆண்டவரே அவன் நல்லவளா கெட்டவளா எப்படி அறியுறது என்று சொல்லி பேதுருவும் குழுவினரும் போய் ஆண்டோட கேட்டாங்க சீசல். அவர் சொன்னாரு, மரங்கள் அதுன்னு கனினா அறியப்படும். நல்ல மனுஷன் நல்ல கனி கொடுப்பான். அப்ப நல்ல கனி கொடுக்காட்டா என்ன ஆண்டவரே? நல்ல கனி கொடுக்கட்டா நரந்து போயிடும். ஒரு மனுஷன் நல்ல கனி கொடுக்காட்டா அவன் பாதாளத்துக்கு தான் பாதாளத்தை பார்த்துருவீங்க. நல்ல கனி கொடுக்காத மரங்களை கர்த்தர் வெட்டிடுவேன். இந்த மரம் வந்து பாருங்க அசைஞ்சுக்கிட்ட அங்கேயும் போயிட்டு இருக்காது, நின்ன இடத்துல நிற்கும். அதே இடத்துல 10 வருஷம் முன்னால அந்த மரம் எந்த இடத்துல நின்னோ அதே இடத்துல அப்படி நிற்கும். அதே இடத்துல கல்லறி இருக்கணும், அது கனி கொடுக்கும். மோசமானவங்க நிழல் கொடுக்கும். அதே இடத்துல அப்படியே நின்று அந்த இடத்துல நின்று பூ பூத்து காய் காய்ச்சி பழம் வந்து அது கனியாகி மதுராகி உதச்சி அதுல கல்லறிவான். அவனுக்கு அது உதச்சிது. சில மரங்கள் எல்லாமே புரோஜனம் உள்ளதான். எல்லாம் சில மரங்கள் எடுத்த எல்லாம் பழம், கனி, பட்டை, வேறு எல்லாமே மனுஷனுக்கு புரோஜனமானதான். அந்த மரம் பாருங்க நிழல் கொடுக்கும், வெயிலே தாங்கும், கல்லறியிலையும் பட்டிட்டு அது பாட்டு அந்த இடத்துல ஓடாது, அதுல தான் நிற்கும். அதான் மரம். ஆனா அந்த மரம் வளர்றதையோ அந்த வேறு போறதையும் யாருமே கண்டுக்கிறே கிடையாது. யாரும் கண்ணால பார்க்க முடியாது. மரம் எப்படி வளர்ந்தா அவருக்கு தெரியாது. அது வளர்ந்துட்டு தான் இருக்கும், வேறு போயிட்டு தான் இருக்கும். ஆனா மனுஷன் கண்ணில் படுறது எந்த மாட்டோம்? பூத்து காயும் கனியும் தான் கண்ணில் படும். நின்ற இடத்துல நின்று கொண்டு நன்மை செய்யக்கூடிய மரம். ஆனா மனிதன் மரத்துக்கு ஒப்புமையாய் வேதம் தெளிவாக சொல்கிறது.
நாமும் நடுமாடம் ஒரு குருனை பார்த்து கதை கேட்பாரு. இப்ப எப்படி தெரியும் மனுஷரை எப்படி பாக்குற? மனுஷர நம் ஒரு மரங்களை போல, நடமாடுற மரத்தை போல. ஆனா உண்மையிலே மனுஷன் மரம் பலன் கொடுக்கிற போல மனுஷனும் பலன் கொடுக்கிறாருதான் கத்தை சிரிச்சித்தார். மரம் நின்ன இடத்திலே நின்று கனி கொடுக்கும்போது மரத்துக்கு வேற பார்க்கறதுல வளர்ச்சி பார்க்கல, ஆனா உரம் போடுறோம். என் வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. அது கனி கொடுக்கும். கனியில சின்ன சின்ன கனியாட்டே பழுத்துரும். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி பார்த்தேன். அந்த இடம் தண்ணி கிடையாது. ஒன்னா அதுக்கு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சேன். அது இப்போ பெரிய பெரிய காயா போட்டுச்சு. அப்போ நல்ல மரம் நல்ல கரையா கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தோண்டி உரம் எடுக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே இடத்துல நிற்கக்கூடிய மரமே நமக்கு நன்மை செய்யும் என்று சொன்னா, ஓடி ஆடி திரிக்கூடிய மனுஷன் அந்த மரம் என்ன இடத்துல இருந்து அந்த வேர்ல இருந்து பலனை இழுத்து கொடுப்பது போல ஓடி ஆடி திரிக்கூடிய மனுஷனும் ஞான பாலாகிய திருவசனமாகிய ஆண்டவரத்தை வாஞ்ச அங்க ஜூஸ் எடுக்கணும். எடுத்து பிறருக்கு பலனை கொடுக்கலாம் இருக்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார், நீங்களும் நானும் கனி கொடுக்க பார்த்து நம்ம தோட்டக்காரராகிய ஆண்டவர் வந்து பார்க்கும்போது நம்ம மரம் நல்லா இருக்கு, நம்ம நாட்டணும் நன்மை கொடுக்கு என்று சொல்லி நமக்காக அவர் உரமிட வேண்டும், நம்மை ஆசிரிக்க வேண்டும், நம்ம அபிஷேகம் வேண்டும். மனிதருக்கு அவன் சாட்சியா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் உரமிடப்படுகிறார்கள். கர்த்தர் அதை போஷிக்கிறார். நல்லவன் நரமாய் அவனை நாட்டுகிறார். அவன் கர்த்தரின் சாரத்தை உறிந்து கொள்ளுகிறான். கர்த்தரின் சாரத்தை பிடித்துக் கொள்கிறான். திருவசனம் ஞானப்பலை பிடித்துக் கொள்கிறான். கர்த்தரின் மகிமையின் ஒளியை பெற்றுக் கொள்கிறான். பெற்று அவன் மற்றவனுக்கு அவன் பிரயோஜனமான கனி கொடுக்க வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லி கர்த்தர் அவனை பார்க்கிறான். அவன் கனி கொடுக்காட்டா ஆண்டவர் அதை சவிச்சிறார். ஆண்டவர் அதை அவன் உள்ள ஆசிர்வாதங்களை எடுத்து போடுகிறான். நம்ம ஒவ்வொருவருமே கனி கொடுக்க வேண்டிய ஒரு மரம் தான். நம்ம வாழ வைக்கிற அன்பு ரட்சி நம்மிடத்துல கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்க. ஆண்டவர் கனி கொடுத்தார், நாம அவரை போல கனி கொடுக்கிறவர்களாய் நல்ல மரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை விரும்புகிறார். சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம், நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டவனாய் இருக்க வேண்டும் சொல்லிருது. சங்கீதக்காரன் சொல்கிறார், அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறா மரத்தை போல் இருக்கிறான் மனுஷன். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் அது செழிப்பை வளரும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, தேவன் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறது. ஒளியின் தேவன், வெளிச்சம் உள்ள தேவன். தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த இலை, மரத்தின் இலைகள், அந்த கிளைகள் சூரிய வெளிச்சத்தை பார்த்து அதை கிரகித்துக் கொள்வது போல தங்களிலே சத்துக்களையும் தங்களிலே உயிர் நாடி காற்றையும் தங்களிலே பச்சையத்தையும் தங்களை சத்துப்பொருளை அதை சுயர்த்துக் கொள்வது போல சேரக்கூடாத ஒளியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கனி கொடுக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவரிடத்து எவ்வளவு இருள் இல்லை, அவர் ஒளியா இருக்கிறார். ஒளியிலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள மனுஷனா இருக்கிறான். 1 யோவான் 1 அதிகாரம் 5 வசனம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிலே எவ்வளவே நம் இருள் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் 9 அதிகாரம் 3 வசனம் 22 அதிகாரம் 6 வசனங்களை பார்க்கும்போது சடிதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனிடத்தில் பிரவேசித்தது. அதுக்கப்புறம் வாக்கியம் மாறிச்சு. ஹல்லேலூயா. அந்த ஒளி அந்த துன்மார்க்கனுடைய அந்த சரித பட்ட பொழுது, அந்த பாவியான மனுஷன் மேல பட்ட பொழுது, பவுல் மேல பட்ட பொழுது, ஓ யார் அடிச்ச நிந்திக்கிற இயேசுனா, நான் ஒளியா இருக்கிறேன், என் மேல மிதிக்க ஒண்ணு கஷ்டம். கர்த்தர் ஒளியை பெற்ற உடனே அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஒளி உங்களுக்கு பிரகாசிக்கப்படும் போது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகிறது. நாம் அவர் நோக்கி பார்த்து அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. மோசே ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அவன் ஒரு கனி தரக்கூடிய மரம். மோசே ஆண்டோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்து ஆண்ட மகிமை பெற்றுக்கொண்டான். ஆண்டோட சமூகத்திலிருந்து அவன் இறங்கி வரும்போது முகம் பிரகாசித்தது. ஒரு இடங்கள்லாம் அற்புதம் நடந்துச்சு, வலிமை நடந்துச்சு. மக்கள் கேட்டாங்க, மோசே ஏன் உன் முகம் இவ்வளவு பிரகாசம், உன் முகத்தை மூடிக்கொள். இன்னைக்கு கர்த்தர் அதே செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய சமம் இல்லாத மனுஷன் வாடி வதங்கி போயிடுறான், அவன் பட்டு போயிடுறான். கர்த்தர் சமூகத்திலிருந்து கர்த்தர் ஒளியை பெற்றுக்கொள்ளும் போது அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏசாயா 60:1 சொல்லுது, எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. சங்கீதம் 104:2 சொல்லுகிறது, கர்த்தர் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 4:6 சொல்லுகிறது, ஆண்டவரே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய ஒளி எங்களுக்கு தேவை. நல்ல மரமாய் வாழ வேண்டிய நீங்களும் நானும், நல்ல கனி கொடுக்க வேண்டிய நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்திலேயே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தெய்வீக ஒளியை பெற்று வல்லமையா பிரவேசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மேல ஒளி, கீழே தண்ணீர். யோவான் 7:38 எடுத்து வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி வேதம் சொல்லு. ஜீவ தண்ணீருள்ள நதிகள், அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஆண்டுடைய கிருபை அங்கே இருக்கும். வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும்போது, ஜெபத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? ஜெபத்தின் ரகசியம், ரகசியமா ஜெயிப்பது ஜெபத்தின் ரகசியம். நீங்க நான் ரகசியமா ஜெயிப்பதான். நம்ம ஜெயிப்பது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கர் மேலோட்டமா ஜெயிப்பாங்க. மேலோட்டமா ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில வேற மேலோட்டமா தான் பிடிச்சிருக்கும், புல்லு பிடிச்சிருக்க மாதிரி. சில புற்கள் பாருங்க, காலைல பூத்து மாலையில மறைய புல்களுக்கு வேற மேலோட்டமா தான் இருக்கும். அந்த புல்லுக்கு காய்ச்சிரும், வேற ஆழமா இருக்காது. ஆனா ஆலமரம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது? அது வேற ஸ்ட்ராங், ஆனா அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹல்லேலூயா. அரச மரம் ஏன் ஸ்ட்ராங்? மரங்களுக்கெல்லாம் அரசன் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்காரு? வேற ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. எந்த கோடையிலும் பாருங்க, வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அநேக இடங்கள் வேப்ப மரத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு மரமும் வராத இடத்துல வேம்பு வரும். ஏன்னா வேப்ப மரத்தை பிடுங்க முடியாது. வேப்ப மரத்தை அந்த வேறு மிக ஆழா போயிடும், ஸ்ட்ராங்கா போயிடும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணக்கூடிய வேர் ஆணி வேர் ஸ்ட்ராங்கா இருக்கோ வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். அப்போ அந்த ஜெபம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீரோடு சேர்ந்து இணைந்திருக்கிற அந்த ஜெபம். கலாத்தியர் 5:26 ஆமீன் கனி பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரம் கனி கொடுக்க பாடுபடும். மேல இருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கிடும், கீழே இருந்து தண்ணீரை உறிஞ்சிக்கிடும். அது எப்படி கனி கொடுக்கலாம்? கனி கொடுக்கலாம். அந்த மரத்தை கனி கொடுக்க மரத்தை வெட்டினாலும் கனி கொடுக்க ஆரம்பிச்சோம், பட்டை உரிச்சாலும் கனி கொடுக்க ஆரம்பிச்சோம், கல் எறிஞ்சாலும் கனி கொடுக்க ஆரம்பிச்சோம். நீங்கள் நானும் கர்த்தருடைய சம்பத்தில் நல்ல கனி கர்த்தர் ரொம்ப ரொம்ப நேசிப்பார். அல்லையா? இன்னும் உங்களை சுத்தி வராயிட்டு தேவையில்ல சந்திக்க முடியாது, அவர் ஓடி வருவார். அல்லையா? நிச்சயம் அவர் சொல்ல கட்டாயம் நிற்கும். அவர் எதிர்பார்க்கல நல்ல கனி கொடுக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நல்ல கனி கொடுக்க வேண்டும், நல்லவர்களாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால போராட்டம். சில என்ன நினைக்கிறான்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் வாழும்போது கர்த்தர் போராட்டமே விட மாட்டாரு. நீங்க எங்க எப்போது நல்ல பிள்ளைகளா கர்த்தருடைய பரிசுத்தம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அங்கதான் பிசாசே கிரிச்சுவான். அல்லையா? நல்ல பரிசுத்தமா மரணம் ஆண்டவரே சொன்னீங்க பொறுத்தனையோடு ஆண்டு சம்பளம் காத்திருந்து ஜபித்து நீ பரிசுத்தமா போகும்போதுதான் பிசாசு வருவான். பிசாசு எங்க வேலை? அவன் சும்மா பாவியா தெரியுற மனுஷன்ட்ட
சும்மா துன்மார்க்கமா திரிகிற மனுஷன்லாம் அவனுக்கு வேலை கிடையாது. எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி பழையதை கலைந்து விட்டு புதிதாக வருகிறார்களோ மத்திலாம் பிசாசு. ஹல்லேலூயா. நம்ம சில என்ன நினைக்கணும்னா, நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொண்டு நம்ம பக்கத்தில் பாவமே வராது, ஒன்றுமே தொடராது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பாவம் சாமம் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். துன்மார்க்கனுக்கு பாவம் சாமம் தொடர்ந்து வருகிறது, தொடர்ந்து அவனை பிடிக்கும். ஆனா கத்திர பிள்ளைகளுக்கு பாவம் தொடரும், ஆனா என்ன செய்யாது பிடிக்காது. ஏன் தெரியுமா? காரணம், ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பாவத்தின் பரிகாரியா நமக்காக பலியானவர். அந்த தொடரக்கூடிய பிசாசு கிரியைகளுக்கும் சாபங்களுக்கும் இடையில அந்த கல்வாரி அன்பு வந்து நிக்கிறாள், அவர் அபிஷேகம் எல்லாமே வந்து நிக்கிறாள். பாவங்களும் பிலிச்சனைகளும் மந்தந்த வல்லமைகளும் சாபங்களும் நம்மை தொடர்றதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6 வசனம், நான் ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன். இங்க நீ கஷ்டப்பட்டு கனி கொடுக்க வேண்டும். கஷ்டப்பட்டு கல்லறி வாங்கி ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி கத்த சம்பந்தத்தில் உளித்து போனா பேசுவான் அத்மா பேசுவாங்க, ஏழாவது சொல்லுவாங்க. அதன் மத்தியிலே நாம் எதுக்காக தெரியுமா? அங்கே ஒரு இடம் இருக்குது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6 வசனத்தை, நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாக கொடுவேன். என் பிள்ளைகள் பாடுபட்டு கனி கொடுத்துட்டு இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுக்க கனி இலவசமா இருக்கும். நம் சத்துரு சோதிக்காம இருந்தா, சத்ரு நம்மகிட்ட வந்து கல்லறியாம இருந்துச்சுன்னா, சத்ரு நம்மளோட பிரச்சனை உண்டு பண்ணாம இருந்தானால் நாம ஒழுங்கா ஜெபிக்க மாட்டோம். நீங்கள் நானும் ஒழுங்கா ஆண்டு சொந்த ஜெபிக்க மாட்டோம். அவங்க போராட்டம் இல்லாம இருந்தா ஜெபிக்க மாட்டோம். அதான் இயேசு சொன்ன, உலகத்தை உங்களுக்கு போராட்டம் உண்டு, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், நீங்களும் ஜெயிங்க. இந்த உலகத்து மத்தியில ஒரு மரத்தை போல ஒன்று நாட்டி வச்சிருக்கேன், உன்னை கல்லறிமா நீ கனி கொடுக்கணும். அந்த கர்த்தரோட நியமம். ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுமை எடுத்து நல்ல மரமா நீ போனோம். அந்த சாட்சி ஜீவிதம். கனி கொடுக்கிற மரம் நிறைவான கனி கொடுக்கும். அதன் வேறு மரம் கிளை எல்லாமே அர்ப்பணி போட்டு இருக்கும். கர்த்தருக்கு கனி கொடுக்கிற மனுஷன் வாழ்க்கையில மெய் வாய் கண் ஐம்பலங்க அடக்கிறவனா, ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவனாய் அர்ப்பணிப்பு உள்ளவளாய் இருக்க வேண்டும். எடுப்போம் எரேமியா புஸ்தகம் 17 அதிகாரம் 8 வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். கர்த்தரை சார்ந்திருக்க வறட்சியிலும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா, உன் வறட்சியிலும் உன் பாடுகளிலும் உன் நிந்தைகளிலும் தப்பாமல் கனி கொடுப்பனி. தண்ணீர்லாம் நேரத்தை விட தன்னால் ஏன்ன மட்டும் ஒன்னில கர்த்தருடைய காரியத்தை செய்யும்போது கர்த்தரை ஆசை வைக்கிறான். சரி, எங்க சபைக்கு வந்தா பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தம். அந்த சபைக்கு போயிட்டு நீ துன்மார்க்கம் வாழ்ந்த கர்த்தர் வருகை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சபையில போய் துன்மார்க்கம் வாழ்ந்த கர்த்தர் வருகை எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த பரிசு சபையிலும் நீ ஒருவேளை வெள்ளை வெள்ளை நம்ம இங்க போடலாம், அது கலர். ஆடையில் சுத்தமுள்ளவர்கள் இல்ல, இறுதி சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யுவர் ஹார்ட் அது பரிசுத்தமா இருக்கணும். இறுதி சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பாரு. எல்லா சபையிலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆண்டோட வருகையில கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பங்கு இருக்கும். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படும். இருக்கிற ஸ்திரீல ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட, ஒருத்தி அரைச்சிட்டு. அப்போ தப்பாம கனி தர வேண்டும். ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வசனத்துல யாக்கோபு எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டாரு. பிள்ளைகளாம் வாங்க, எல்லாரும் மறுச்சு வந்து நில்லுங்க, நான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி பாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்பா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்பா நல்ல கனி கொடுத்தாரு, யாக்கோபு நல்ல கனி கொடுத்தாரு. தன் பிள்ளைகள்லாம் கூடி வர சொல்றாரு. 12 பிள்ளைகளும். அப்படிப்பட்ட அப்பாவா தான் இருக்கணும், அப்படிப்பட்ட அம்மாவா தான் இருக்கணும். பிள்ளை 2 பிள்ளை இருந்து 2 பிள்ளை கூப்பிடணும். இப்பா கத்த சொல்லக்கூடிய காரியத்தை நான் சொல்றேன், நீ இப்படி இருந்தா இப்படிதான் இருப்ப, உன் எதிர்காலம் இப்படி இருக்கும் சொன்னா பிள்ளை சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க வந்து டிவி ஆன் பண்ணி நீங்க டிவிக்கு முன்னால இருந்துச்சுன்னா பிள்ளை என்ன செய்யும்?
அதை டிவியை தான் பார்க்கணும். நீங்க சினிமாக்கு டிக்கெட் எடுக்க போறீங்க, பிள்ளை உங்களுக்கு தெரியாம அடுத்த டிக்கெட்டா வாழ்ந்து போவோம். நீங்களும் நான் அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சம்பந்தத்தில் எப்படி வேறொன்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் செய்கிற வரங்களை கிருபைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாக்க கூப்பிட தன் பிள்ளைகள்லாம் கூப்பிடாரு, கூப்பிட்டு சொல்றாரு, எல்லாத்தையும் வருஷப்பட்டு நீ இப்படி இப்படி இருப்ப, இப்படி இப்படி இருப்ப வருஷம். ஒரு தாப்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இதை வாசிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு தாப்பு பிள்ளைங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, 12 பேருக்கு வருஷம் தீர்க்கதரிசி சொல்றாரு. தீர்க்கதரிசி சொல்லிட்டு கடைசியில யோசேப்பு பக்கம் வராரு. 49 அதிகாரம் 22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அந்த கொடியில் சுவர் மேல் படுறான். அந்த கொடி எங்கெல்லாம் போச்சு? தேசத்திலும் போச்சு கொடி. அப்படி சுவர் மேல் படர்ந்து அப்படியே போச்சு. போய் 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 அவன் கனி கொடுக்காம இருந்தானா? யோசேப்பு பாடு இல்லையா? யோசேப்பு பிரச்சனை இல்லையா? யோசேப்பு சிறை வாழ்க்கை இல்லையா? யோசேப்பு தண்டனை அனுபவிக்கவில்லையா? யோசேப்பு 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கவில்லையா? அதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு. நீ என்ன பாடு இருந்தாலும் நீ கனி தரும் செடியா இருப்பான். கனி கொடுத்தாலும் இல்லையா? பெற்றோருக்கு சாப்பாட்டு ரேஷன் அவர் தான் கொடுக்கிறாரு. தாய் தாப்பா அவருடைய சவர் எல்லாரும் போயிருந்து போறோம். அவருடைய போஷிக்கும்படியா கத்தர் அப்பவே சொல்றாரு, நீ கனி கொடுப்ப. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கத்தர் அதை பார்த்து சொல்றாரு, நீ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் கனிதரும் மரமாய் உன்னை நாட்டி வச்சிருக்கிறேன். கசப்பான கனி கொடுக்க கூடாது. ஆண்டவர் தண்ணி இல்லையே, நீ போகக்கூடிய தொட்டி எந்த தொட்டி? நீ உரிய தண்ணி யாரை பார்த்து இருக்கிறது? வெடிப்புள்ள தொட்டி, அங்க இருக்கக்கூடாது. வேறு எல்லாரும் வெடிப்புள்ள தொட்டி ஆகி தண்ணி இல்லாம போனார்கள், வற்றி போனார்கள். நான் வட்டார ஜீவ நீருற்று, என்னுடைய சமூகத்தை ஆழமாய் ஊன்றி பிழைப்பான். ஆண்டவர் அப்படி வர இயேசு வந்தார். இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதிலே எதாகில் ஆபணமா என்று பார்க்க வந்தார். அத்தி பழ காலமாய் இராதபடினால் அவர் அதனிடத்து வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இயேசு வந்தார். அவர் தாகமா இருந்துச்சு. ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவாதிபதி அந்த மரத்தை நோக்கி கிட்ட வந்து பார்க்கிறார். வேதம் சொல்லித நிறைய இலை, நிறைய இலை. நீ கிறிஸ்தவன் சொல்லி ஷோ பண்ணிட்டு திருக்கூடாது அது அர்த்தம். உன்னை பார்த்து ஆண்டவர் வரும்போது நீ கொலை தள்ளி, மலையாளத்தில் அந்த வாழை குந்தந்தோன்னு சொல்லுவாங்க, ஒண்ணு இருக்காது. வாழை வந்து சரியா கொலை போடாம அது கேடு பிடிச்சிருக்கு. இயேசு உன்னை நோக்கி வரும்போது நீ கேடு பிடித்தவனை போல உன்னை கனியில் எதிர்பார்த்துல உன்னை நட்டு வச்சிருக்காரு. ஆண்டவர் கிட்ட வந்தாரு, ஆண்டு கிட்ட வந்தாரு. அப்போ இலைகள் அதிகம், கனிகள் இல்ல. சில வீட்டில் பாருங்க பப்பாளி வைப்பாங்க, ஆண் பப்பாளின்னு ஒரு வகை பப்பாளி, அது நல்லா பூவை நீளமா அழகா பூக்கும், பூ கூட நல்ல மனமா இருக்கும். நல்ல மனமா இருக்கு. எந்த வீட்டில் ஆண் பப்பாளி வளர்க்குறீங்களா? ஆண் பப்பாளி இது ஆண் பப்பாளி, இது கனி கொடுக்காது, பிடிங்க தூரப்பட்டு இல்லையா? அது போல ஆண்டவர், ஆண்டவர் நான் ஸ்டைலா பூத்து ஆண் பப்பாளி போல நல்ல மினுமினுண்டு நல்ல மனம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேஷம் அங்க செல்ல வச்சல, கர்த்தருடைய சமூகத்துல வேஷம் மாய்மாலம் செல்ல வச்சல. அந்த அத்தி மரம் ஏசு ஆசையோடு தாகத்தோடு கனி இருக்க ஓடி பார்க்கும்போது அதுல கனி இல்ல. சுத்தி பாக்குறாரு, இன்னும் ஒரு சின்ன கனியாவது கிடக்குமா? சீசன் பாக்குறாங்க, கனி இருக்குமா, கனி இருக்குமா? இல்ல. ஏசு என்ன சொன்னாரு? வாண்ட கனி இல்லாத ஒரு கால் நீ கனி கொடுக்க மாட்டாய். நீ உன்னிடத்து எவனு கனிகளை புசிப்பது கிடையாது, சாபம். நீ உலகத்துல வாழ நாட்கள்ல கனி கொடுக்காதவனாய் கனி கொடுக்கிறதாவளாய் இருந்தா உள்ள ஆசைதான் போயிடும். சிலர் பாருங்க போத்தனை பண்ணிட்டு பிரேக் அடிச்சு பாடிடுவாங்க. போத்தனை பண்ணி பிரேக் அடிச்சு அது வேற பாத்துக்கலாம்,
ஆண்டபடி நீ போய் ஜெபிக்க மாட்டேன், குறை பார்த்துக்கிறேன், போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவார். குறை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹல்லேலூயா. அநேக தன்னுடைய வாழ்க்கையில் செய்து போறதே கூட நிறைவேற மாட்டேங்கிறாங்க. கரெக்டா கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறது கஷ்டம், நிறைவேற்ற கஷ்டம், செயல்பட கஷ்டம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பாக்குறாரு, துல்லியம் பாக்குறாரு. நீங்க நல்ல கனி கொடுக்குறீங்களா, எப்படி கொடுக்குறீங்க சுத்தி பாக்குறாரு. அவரு நான் நினைக்கிறேன் இந்த அத்தி மரத்துல கர்த்தர் அடி கனிகளை தேடி இலைகள்லாம் மாத்தி மாத்தி தேடி இருப்பாரு. உள்ள சின்ன பிஞ்சு கிடக்குதா, பேதர் விட மாட்டோம். பேதர் சரியான முந்திரி கொட்ட ஒரு சின்ன பிஞ்சு கிடந்தா, ஆண்டவரு இங்கே பாரும் ஒரு சின்ன பிஞ்சு கிடக்கு, அது வசந்தம் வந்திருக்கும். அது ஒண்ணுமே கொடுக்காதனால அவர் 12 சீடர்களையும் அவர் உருவாக்கி அப்படி காட்டாத்தி மரத்துல ஒத்தையில தேடிக்க மாட்டாரு. 12 பேரும் சலடையா போட்டு தேடி இருப்பாரு. ஏதாவது இருக்கா பாரு, ஒன்றும் இல்லை ஐயா. ஒன்னு ஆண்டு சொன்னாரு, மாட்டேன் இனிமேல் எவனும் என்ன செய்ய மாட்டான், இனி பனி பூசிக்க மாட்டான். கர்த்தர் கொடுக்க சாபம். நீங்களும் நான் நல்ல கனி கொடுக்காவிட்டான் கர்த்தர் சொல்லுவார், மாட்டேன் எவனும் கனி பூசிக்க முடியாது, நீ ஆசிரமே இருக்க மாட்டான். வசனம் சொல்ல போகாம என்ன சொல்லுது, போகையிலும் ஆசிரிக்கப்படுவார், வருகையிலும் ஆசிரிப்பார். அதே ஆப்போசிட் சாபம் எப்படி, போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சகிக்கப்பட்டிருப்பான். உன் பாத்திரத்துல என்ன குறையாது, அப்பத்துக்கு மாவு குறையாது. இதுல பாவத்துக்கு அப்பத்துக்காக திண்டாடும், உன் சட்டியில ஒண்ணு இருக்காது, என்ன வெறும் பாத்திரமா இருக்கும். அது சாபம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும், நம்ம பொறுத்தனை நிறைவேற்றணும். நம்ம கர்த்தருக்குன்னு செய்யணும். உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். நான் ஒரே ஒரு கர்த்தருக்கு செய்ய முடியும். அது ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு செய்தாலும் சரி, ஒரே ஒரு முறை தான் செய்ய முடியும், ஒரே ஒரு முறை தான் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு வாழ்க்கை. நீ நல்ல மரமா கனி கொடுக்குற ஒரே வாழ்க்கை தான். இனி இந்த வாழ்க்கை வராது, போயிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கை அப்படி போய் அது புல்லை போல புகை போல ஒரு நீர் குமிழி போல மாய்ந்து விடும். சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு எது செய்தோமோ அதான் நிற்கும். உலகம் சொன்ன தர்மம் தலைக்காக்கும், தர்மம் தலைக்காக்கும். உலகத்துக்கு தெரியுது, புறஜாதிகளுக்கு தெரியுது, அவன் நன்மை செய்யறான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நானும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நானும் நல்ல கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். ஆண்டு சமயம் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நமக்கு உகந்த பாத்திரமாய் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் என்னை நாட்டினீரே. நான் கனி கொடுக்கிற மகளாய், கனி கொடுக்கிற ஜீவன் உள்ளவளாய், கனி கொடுக்கிற மகனாய் வாழ வேண்டும் சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுப்பேன். எல்லாரும் ஒரு செலும்பும். உகந்த காணிக்கையா அப்பா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. இயேசு சொன்னார், நல்ல மரங்களை நல்ல கனி கொடுக்கும். நீ கனி கொடுப்பாயின்னு சொல்லி நம்ம நாட்டி வைத்திருக்கேன். அவிய கண்ணில் கர்த்தர் திறக்கட்டும். உனக்காக சிலுவை சுமந்தத்தோடு பாரு. உன்னை நான் சுமந்தேன், உனக்காக சிலுவை சுமந்தேன். அந்த காயம்தான் இது, அந்த காயம்தான் இது. ஆண்டவரை நேசிக்கிறேன். கிருபையே தான் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்க ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே சிலவற்றை தியானித்தோம். கனி கொடுக்கிற மனிதர்களாய், பிரயோஜனம் உள்ள மக்களாய், உலகத்திற்கும் நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உமக்கும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா வாழ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.